ஸோ ஹே காய்ஸ், ஃபைனலி வந்து நம்மளோட டே 2 வீடியோ வந்து போட போகிறேன். டிலே ஆகிட்டே இருக்குது. சாரின்னு கேட்குறதெல்லாம் புரியுது. இந்த தடவை என் ஃபால்ட்டு தான், மன்னிச்சுக்கோங்க. ரீசன்லாம் வந்து சொல்லி இப்போ நான் வந்து ஓகே அப்படின்னு அவாய்ட் பண்ண விரும்பல. என் தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. ஸோ டே 2 வந்து இப்போது டேரெக்டாக நம்ம என்னென்னு பார்க்கலாம். அண்ட் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறேன்னா make.com. ஓகேவா? நான் வந்து முன்னாடி வீடியோலேயே உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பேன் கரெக்டாக make.comலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அதாவது அது இந்த நம்மளுக்கு பிளாங்க் கேன்வாஸ் வந்து கொடுக்கறதுக்காக தான் அந்த make.com. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து make.comல வந்து டைப் பண்ணிட்டீங்கனாலே டேரெக்டாக உங்களுக்கு அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இப்போது அந்த 6 ஸ்டெப்ஸ் இருக்கா, அந்த 6 ஸ்டெப்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷுவலாக நம்ம வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் வந்து நம்மளுக்கு என்ன ஆட்டோமேஷன் வேணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸோ ஃபர்ஸ்ட் சைன்இன் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அண்ட் பேங்க் கார்டு டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து கேட்குறதில்ல. ஸோ நீங்கள் சிம்பிளாக உங்களோட மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் லாகின் பண்ணிட்டு வந்தோடனே உங்களுக்கு இங்கே வந்து கிரெடிட்ஸ் காமிக்கும். எப்படி நீங்கள் ChatGPTலாம் வந்து ஒரு எந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணாலும் ஒரு சர்டைன் லிமிட்டுக்கு மேலே அதோட கிரெடிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து திரும்ப ரீசெட் ஆயிரும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், எனக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது, இது வந்து இவ்வளோ யூஸ் ஆகிருக்கு, திரும்ப ரீசெட் ஆகுது அப்படின்னு வந்து வருதில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீசெட் ஆச்சுன்னா திரும்பவும் வேறு ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கிரியேட் சினாரியோன்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இங்கே தான் வந்து நம்மளோட அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? நான் வந்து இப்போ இன்னும் என்ன டாஸ்க்னே சொல்லவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து மெயினாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கிற டாஸ்க்கை வந்து மறக்கிறது. கரெக்டாக இப்போது ஒரு 8 o'clock மீட்டிங் இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகாது. கூகுள் கேலண்டரில் ரிமைண்டர் வைப்போம், ஏதாவது பண்ணுவோம். பட் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த மாதிரி இந்த டைம்லேருந்து இந்த டைம் வந்து இந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா வந்து ஷெடியூல் போடுவாங்கல்ல, அது வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஒரு ரிமைண்டர் மாதிரி மெயிலுக்கு வந்து வர மாதிரி ஒரு சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நேம் வந்து என்னென்னு வச்சுக்கலாம்னா ஆர்கனைசர் அண்ட் ரிமைண்டர், எல்லாம் பிளானர் அண்ட் ரிமைண்டர் என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ வந்து அதுக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து அதாவது என்ன எப்படி எதில் போட்டு எதில் வந்து நம்மளுக்கு வரப்போகுது, அதாவது எது வந்து நம்மளுக்கு இன்புட் வந்து எங்கே கொடுக்க போகிறோன்னா டாக்ஸ், சரி கூகுள் டாக்ஸ் இருக்குல்ல, டாக்குமெண்ட்ஸ், அங்கே போயிட்டு நம்ம வந்து இன்புட் கொடுத்துக்கலாம். ஏன் வந்து அதை சூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அது ஈஸியாக இருக்குன்றதுக்காக கூகுள் டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து நிறைய டூல்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறைய ஆப்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக வந்து ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை போய்ட்டு ஓகே அப்படி இதெல்லாம் என்னது அப்படின்னு தேடி பாருங்கள். ஏஐ டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் டாக்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம இன்புட் வந்து போடுறோன்னா ஜஸ்ட் நீங்கள் ரேண்டமாக எழுதலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஐ வாண்ட் டு ஸ்லீப் பை 11 PM அண்ட் ஐ நீட் டு வேக் அப் பை 6 AM அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எது தோணுதோ எழுதிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அதில் இருக்கிற டைமை பார்த்து நம்மளுக்கு டைரெக்டாக நம்மளோட மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிகர்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெயினான டாஸ்க் என்ன, நம்ம கூகுள் டாக்ஸில் தானே போட போகிறோம், அதாவது நம்மளோட டாஸ்க் எல்லாம் போட போகிறோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூகுள் டாக்ஸ் வந்து போயிட்டு ஒன்று புதுசாக ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னடா இதை கூட சொல்லித்தரேன்னு நினைக்காதீங்க. இதை வந்து ஆக்சுவலி நீங்கள் நார்மலாக வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா வந்து விசிபிளாக தெரியலாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போது உங்களுக்கு விஷுவலாக காமிக்கலாம்னு நினச்சேன். அண்ட் இப்படி உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டாக்ஸ் வருதா, இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். நான் சொன்ன அந்த 2 எக்ஸாம்பிளுமே எழுதிக்கலாம், நான் சும்மா போட்டுக்கிறேன். ஓகேவா? சும்மா போட்டுக்கிறேன். அண்ட் ரீநேம் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும்ல. அண்ட் இப்போ வந்து என்னன்னா இந்த ஃபைல் இருக்குல்ல, இங்கே ஃபைல் கொடுத்துட்டு இங்கே மூவ் இருக்கா, மூவ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளோட ட்ரைவில் என்னெல்லாம் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே காமிக்கும். நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் லொக்கேஷன் மை ட்ரைவ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே ஒரு நியூ ஃபோல்டர் இருக்கா, நியூ ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து இந்த டாக்ஸை வந்து மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? நியூ ஃபோல்டருக்கு என்ன பேர் வைக்கலாம், அதே நேமே வச்சுக்கலாம்.
என்ன பேர் கொடுக்குறதுன்னு தெரியல. ஆல்ரெடி நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிறைய டைம் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் தோணுதோ போட்டுட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே மூவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அந்த ட்ரைவுக்கு வந்து சாரி அந்த ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணிடலாம். அந்த ட்ரைவுக்குள்ளே அது போயிடும். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த ஸ்டெப் முடிஞ்சுச்சு. அண்ட் நம்மளோட make.com-குள்ள இப்போ வந்தோம்னா இங்கே இந்த ஃபர்ஸ்ட் பபிள் இருக்குல்ல, இது நீங்கள் வந்து இப்படி நீங்கள் இங்கே போய் இந்த கர்சரை கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு இங்கே வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம ட்ரிகர் என்னவா இருக்க போகுது, கூகுள் டாக்ஸாக இருக்க போகுது. உள்ளே வந்தீங்கனாலே இங்கே பாருங்கள், ட்ரிகர்ஸ் when a நியூ டாக்குமெண்ட் இஸ் கிரியேட்டட் ஆர் மாடிஃபைட். நம்மளுக்கு இங்கே எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன்ஸ் வரும். அண்ட் நம்மளுக்கு ஆப்டாக இருக்கிறது என்ன, ட்ரிகர்ஸ் when a நியூ டாக்குமெண்ட் இஸ் கிரியேட்டட் ஆர் மாடிஃபைட். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடி வந்து கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுத்து கனெக்ஷன் ஆட் கொடுத்துருங்க. கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து மெயினான ஒரு ஸ்டெப் என்னன்னா, இங்கே பை கிரியேட்டட் டேட்டுன்னு இருக்கா, இதை வந்து பை மாடிஃபைட் டேட்டுன்னு மாற்றிக்கோங்க. கிரியேட்டட் டேட்னா என்னன்னா, அந்த டாக்குமெண்ட்டில் வந்து இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணும் போது இப்போ நான் 2 இன்புட் கொடுத்தேன்ல, அதை மட்டும்தான் பார்த்துட்டு இந்த ட்ரிகர் வந்து ஒர்க் ஆகும். பட் மாடிஃபைட் டேட்டு நீங்கள் கொடுக்கும் போது இதில் இதே டாக்ஸில் போயிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயம் அப்டேட் பண்ணும் போது எல்லாமே ட்ரிகர் வந்து ரன் ஆகும். இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்போ நான் இதுக்கு அடுத்து போய் இப்போ ஆட் பண்ணுறேன் 6 AM அடுத்து 7 PM சாரி 6 AM அடுத்து 7 AMக்கு ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறேன்னா டக்குன்னு இந்த ட்ரிகர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ மெயினாக மாடிஃபைட் டேட் கொடுத்துக்கோங்க. அண்ட் சூஸ் ட்ரைவ் மை ட்ரைவ் தான். ஃபோல்டர் ஐடி வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே எல்லாமே லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான். லிமிட் வந்து 2க்கு பதிலாக 1 போதும். ஏன்னா வந்து அட் அ டைம் லிமிட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. அட் அ டைமில் வந்து எத்தனை டாக்ஸ் வந்து இந்த ஏஐ வந்து பார்க்க முடியும். அதாவது மோர் தேன் ஒன் டாக்குமெண்ட் வந்து அதாவது இது வந்து ட்ராக் பண்ணி நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ண முடியும். பட் நம்மளுக்கு ஒன்று போதும். இது எல்லாமே ஏன் வந்து இம்பார்ட்டண்ட்னா, நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட்ஸை வந்து கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டக்குன்னு செலவாயிரும். இது இப்படி காமிக்குதுன்னா இங்கே எரர் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இது இந்த மாதிரி எரர்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இந்த சும்மா நீங்கள் போயிட்டு ஏதாவது கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க, போயிடும். பார்த்தீங்களா? எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எரர்ஸாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கிளியர் பண்ணலாம். இல்லைனாலும் ChatGPT ஏதோ ஒரு ஏஐ டூல் கிட்ட கேளுங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட பபிளில் வந்து கூகுள் டாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது நம்ம ட்ரிகரை வந்து செட் பண்ணியாச்சு. ஒரு டைம் மாடிஃபை பண்ணும் போது அந்த ட்ரிகர் வந்து கிளிக் ஆகும். அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எடுக்கணும். கரெக்டாக அதுக்கு தான் இது. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட மெயில் ஐடி போட்டு கனெக்ஷன் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் வந்து பை மேப்பிங் தான் இங்கே வந்து அப்புறம் மெயினாக டாக்குமெண்ட் ஐடி, இந்த டாக்குமெண்ட் ஐடி எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட் ஐடினா ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கூகுள் டிரைவில் வந்து நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்கா. நம்மளோட டாக்குமெண்ட் வந்து எதுன்னு ஏஐக்கு வந்து எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஓகே இந்த டாக்குமெண்ட் ஐடியை வச்சு அதை வந்து மேப் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக தெரிஞ்சுக்க தேவையில்ல. மெயினாக எப்படி வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து கனெக்ட் பண்ணலாம், என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்குதோ, இதெல்லாம் என்ன கைண்ட் ஆஃப் இன்புட் நம்ம கொடுக்குறோம்லாம் வந்து பாருங்கள். நான் சொல்கிறேன்னா அது ஒன்றை மட்டும் பண்ணாமல் இது எல்லாமே என்னன்னு தேடுங்க. நிறையா நம்ம கையிலேயே வந்து டூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் மாடியூல் தான் வந்து என்னன்னா மெயினான மாடியூல் நம்மளோட பிரெயின். நான் சொன்னேன் அதாவது இப்போ நம்ம ஏஐ வந்து என்ன நான் சூஸ் பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஜெமினை சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ChatGPT, Claude என்ன இங்கே நான் சொன்ன மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குங்க. நீங்கள் என்ன தோணுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே இன்னைக்கு வந்து ஜெமினை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏஐ டூலுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி மாறும். ஓகேவா? நான் இங்கே ஜெமினை யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ChatGPTயில் வந்து நீங்கள் ரோல், யூசர் அந்த மாதிரி கான்டெக்ட் பேஸ்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து ஜென்ரேட்டர் கம்ப்ளீஷன்னு கொடுக்கணும். இங்கே வந்து நம்மளுக்கு ஜென்ரேட்டர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தோன்னா போதும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஆப்டாக இருக்கும். ஏன்னா அது ரெஸ்பான்ஸ் தான் ஜென்ரேட் பண்ண போகுது. அண்ட் இது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுது போல் கனெக்ஷன் ஆட் பண்ணிடுங்க. அண்ட் ஏஐ மாடல் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேசிக்கான மாடலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு டைம் இந்த ட்ரிகர் வந்து ரன் ஆகும் போது ஒரு கிரெடிட் குறையும். ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி சிம்பிள் டாஸ்க் தானே, ரொம்ப அட்வான்ஸ் மாடல் தேவையில்லை. நம்மளுக்கு சிம்பிளாக வந்து ஒரு ட்ரிகர் மெயிலுக்கு வந்தால் போதும். அண்ட் மெசேஜஸில் இந்த இடத்துல வந்து ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து ப்ராம்ப்ட் கேட்டு தான் வாங்கினேன். அண்ட் இங்கே வந்து டாக்குமெண்ட் டெக்ஸ்ட்ன்ற இடத்துல மெயினாக நீங்கள் மேப் பண்ணணும். இங்கே டெக்ஸ்ட் கண்டென்ட்னு இருக்குல்ல, அதை எடுத்து வந்து இங்கே மேப் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுட்டு சேவ் கொடுத்துருங்க.
அண்ட் இப்போ ஃபைனல் மாடியூல் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, நான் சொன்ன மாதிரி ட்ரிகர் வந்து எதுக்கு வரப்போகுதுன்னா நம்மளோட மெயிலுக்கு வரப்போகுது. ஓகேவா? நான் வந்து மெயிலுக்கு செட் பண்ணுறேன். அண்ட் ஆக்சுவலி இதில் வந்து டெலிகிராம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் இருக்கான்னு தெரியல. பட் நிறையா ஆப்ஸ் கூட வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டெலிகிராம் இல்லைனா உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்குன்றத கூட நீங்கள் தேடி பாருங்கள். அண்ட் மெயில் வந்து ரொம்பவுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே நம்ம பார்த்தோன்னா என்ன இருக்குது, சென்ட் அன் இமெயில். இது வந்து நம்மளோட ஏஐ வந்து என்ன பண்ண போகுது, அந்த மெயிலை தான் சென்ட் பண்ண போகுது. அவ்வளோதான். அண்ட் எந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணணுங்கிறதையும் இங்கே வந்து கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் கனெக்ஷன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படி ஓப்பன் ஆகும். அண்ட் டூ, நம்ம வந்து யாருக்கு வந்து, அதாவது இந்த மெயில் அட்ரஸ் வந்து யாருக்கு வந்து வரப்போகுதுங்கிறத நீங்கள் வந்து, அதாவது எந்த மெயில் ஐடிக்கு வந்து ஆக்சுவலி நம்மளோட டாஸ்க் வந்து ரிசீவ் ஆக போகுது, அதாவது பிளானர் வந்து ரிசீவ் ஆக போகுதுன்றது இங்கே போடணும். அண்ட் சப்ஜெக்ட் வந்து ஒன்றும் தேவையில்ல பெருசாக. நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஏஐ பிளானர் அண்ட் ஆர்கனைசர், ஆர்கனைசர் இல்லை, ஏஐ பிளானர் அண்ட் ரிமைண்டர். அண்ட் இங்கே வந்து பாடி டைப் வந்து ஹெச்டிஎம்எல்னு இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு மாற்றிக்கோங்க. ஏன்னா ஹெச்டிஎம்எல்ங்கிற போது அது அது வந்து ஒரு லாங்குவேஜில் அந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட்டை மட்டும்தான் வந்து எடுத்துக்கும் நம்மளோட ஏஐ. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்டாக தானே இருக்குது, இங்கே வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் பாடி கண்டென்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டுங்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு வந்து வரப்போகிற மெயிலும் என்னவாக தான் இருக்க போகுது, டெக்ஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கண்டென்ட்னு இருக்கா, அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் போட்டுக்கோங்க. இங்கே மேப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாடி கண்டென்ட்டும் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து மெயினாக நம்மளோட இந்த ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளோட சிம்பிளான ஒர்க் ஃப்ளோ ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து நானுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு எரர் வந்துச்சு. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக எரர் வரும். அதெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி எரர் வருதுன்றதை நீங்கள் வந்து ஜெமினைலையோ சாட் ஜிபிடிலையோ ஏதாவது ஒரு ஏஐ டூலில் போட்டு முடிஞ்ச அளவு கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது மூலமாக நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் வந்து உங்களுக்கு தெரியல, இன்னும் எதுவுமே கரெக்ட் பண்ண முடியலன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வந்து ரன் ஒன்ஸ் கொடுத்தோன்னா இந்த மாடியூல் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், வந்து எரரெல்லாம் கரெக்ட் பண்ணி இப்போது ரன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிக் தெரியுதுனாலே, இந்த மாதிரி வந்துருச்சுனாலே உங்களுக்கு ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் என்ன எரர்ஸ் வந்துச்சு, எப்படி கரெக்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். இங்கே வந்து நான் என்ன சொன்னேன், ரைட் டிக் பண்ணி சூஸ் வேர் டு ஸ்டார்ட் கொடுக்கும்போது ஃப்ரம் நவ் ஆன்னு கொடுக்க சொன்னேன். ஆனால் நவ் ஆன்னு நம்ம கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த மேக்கில் வந்து என்ன வந்து பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது மேக்குன்னு இல்லை, இந்த ட்ரிகர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட பழைய டாக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து சினாரியோவுக்கு முன்னாடி வந்து, அதாவது சினாரியோ டைம் அப்போ க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அது எடுத்துக்குமா ஃப்ரம் நவ் ஆன்னா. ஏன்னா கரண்ட்டாக அது இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கும். சப்போஸ் வந்து நம்ம சூஸ் மேன்யுவலின்னு கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா ப்ராப்ளமே இல்லை. எப்போ நம்ம ரன் பண்ணாலும் அந்த டாக்குமெண்ட் மட்டும் ஸ்டார்ட் ஆகும். அதனால வந்து ஃப்ரம் நவ் ஆன்னு கொடுக்கறது வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ நம்ம முன்னாடியே ஏன்னா டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஃப்ரம் நவ் ஆனுங்கிறது செட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணுங்க, ஆல்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? இங்கே வந்து மெயினாக ஒரு மிஸ்டேக் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே நம்ம வந்து நான் என்ன சொன்னேன், ரோல் அண்ட் யூசர்ஸ் சொன்னேன்னா இங்கே 2 இருக்குல்ல. இது வந்து மெயினாக நம்ம கொடுக்குற கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து, அதாவது இங்கே கொடுக்குற கண்டென்ட் இருக்குல்ல, அதை பொறுத்து தான் மாறும். இங்கே வந்து நான் யூசர்ன்னு தான் கொடுத்துருக்கணும். அதாவது யூசர்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து யூசராக இருந்து அதுக்கு ஒரு டாஸ்க் இதை பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லணும். யூசராக இருந்து இந்த டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இது வந்து ஏஜென்ட் தான். நம்ம வந்து யூசராக இருந்து ரோல் வந்து யூசர், நம்ம கொடுக்குற டாஸ்க் வந்து இது பெர்ஃபார்ம் பண்ண போகுது. இதுவே மாடல்னா தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி. இப்போ வந்து இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக பண்ணாமல் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ போயிட்டு இந்த டைமில் இந்த
பொருளை வந்து வாங்கிட்டு வரணும், இல்லைனா வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, அப்படி மென்ஷன் பண்ணுறது வந்து யூசர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரோல் வந்து யூசர். இதுவே வந்து மாடல்னா, மாடல் நம்ம கொடுக்குறோன்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து எப்படி இருக்கணும்னா, டாஸ்க் அப்படின்னு போட்டு டாஸ்க் 5 PM கோ அண்ட் பை மில்க் ஃப்ரம் திஸ் ஷாப். அதாவது கரெக்டாக அந்த டாஸ்க் கொடுத்து, அதாவது ஏஜென்ட்டுக்கு அதுக்கு தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி, அதுக்கு இதுதான் டாஸ்க் அப்படின்ட்டு வந்து அது ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த மாடல் யூஸ் பண்ணோம். இப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்து நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரி கொடுத்தோன்னா இந்த நீங்கள் வந்து யூசர் தான் கொடுத்துக்கணும். ஓகேவா? மெயினான இது. அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே இங்கே வந்து ஒரு என்ன மிஸ்டேக் சின்னதாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருந்தேன், இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த பாடி கண்டென்ட் சம்திங் வந்து கொடுத்துருந்தேன்ல, அது வந்து கொடுத்துறதுனால அந்த அந்த ஜேசன் ஃபார்மேட் சம்திங்கில் வந்து கசகசன்னு ஒரு டெக்ஸ்ட் வந்தது. இப்போ பாருங்கள், நான் இப்போ ரன் பண்ணது 2 டைம் ரன் பண்ணது காமிக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆனும் போது வந்தது பாருங்க, ஸ்லீப் பை 11 இதெல்லாம் வந்தது எதுனாலன்னு சொல்லிட்டு கேட்ட போது தான் அங்கே வெறும் டெக்ஸ்ட்னு மட்டும் கொடுத்த உடனே இப்போ ரன் பண்ணோடனே இப்படி அவுட்புட் வந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த கரெக்ஷன்ஸ்லாம் மேக் பண்ணிவிட்டு இங்கே திரும்பவும் நான் வந்து ஒன்ஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் வேர் டு ஸ்டார்ட் கொடுத்து ஆல் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாமா? அழகாக ரன் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் நீங்கள் ஒரு டைம் ரன் பண்ணும்போது கிரெடிட்ஸ் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ வந்து எனக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆயிருக்கும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லணும்னா, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இந்த ஆட்டோமேஷன் வந்து இப்போ நான் ரன் பண்ண உடனே ரன் ஆகும். அதாவது மெயில் வந்து நான் ரன் பண்ண உடனே தான் வரும். இப்போ 11 PMக்கு வந்து வரணும், 6 AM வரணும் கரெக்டாக மெயில் அப்படின்னா, அதுக்கு வந்து நான் டிலேன்ற ஒரு ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது இது வந்து ஏன்னா நான் ரன் ஒன்ஸ் தானே கொடுக்குறேன். அதாவது இப்போ நான் ஒன்ஸ் வந்து இது ரன் பண்ண உடனே எனக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். பட் நான் வந்து இது ரெகுலராக வந்து எனக்கு இந்தந்த டைமுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணணும். ஓகேவா? அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் அவ்வளோதான், இதை சிம்பிள் செட்டப். பார்த்தீங்களா, இப்போ நம்ம வந்து இங்கே கொடுத்த டாக்குமெண்ட்டில் கொடுத்த கண்டென்ட் வந்து நம்மளோட இன்பாக்ஸ்க்கு வந்து இப்படி வருது. இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். போக போக வந்து நானும் கற்றுக்கிறேன், உங்களுக்கும் நிறைய கற்றுக் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி நம்ம சேர்ந்து தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ போக போக என்ன நிறைய கற்றுக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த டிலே வந்து ப்ராசஸ் வந்து எப்படி மேக் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது, இந்த சினாரியோ க்ரியேட் பண்ணலான்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் டூ மென்ஷன் இன் த கமெண்ட்ஸ். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ், பாய்.